பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் படைத்த மூன்று வானத்தை பற்றி படிக்க போகிறோம். பரிசுத்த வேதாமத்தில் 3 விதமான வானங்களை குறித்து வாசிக்கிறோம். முதல் வானம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்க வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 14வது வசனம். தேவன் முதலாம் வானத்திற்கு சில வேலைகளை கொடுத்திருக்கிறார். பகல் இரவு வித்தியாசத்திற்காக, அடையாளங்களுக்காக, காலங்களை குறிக்க, நாட்களை குறிக்க, வருடங்களை குறிக்க. சிருஷ்டித்தவரால் முதலாம் வானத்திற்கு இடப்பட்ட சட்டம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 15 18 வசனம் வரை. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கிய பங்கு பெறுகிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பூமியில் உள்ள ஒவ்வொன்று வெளிச்சத்தை சார்ந்துள்ளது. நம்முடைய வயது வெளிச்சத்தை வைத்து கணக்கிடப்படுகிறது. வயதுக்கு ஏற்ற விதமாக கால கணக்கில் நம்முடைய வளர்ச்சி உயரம் வெளிச்சத்தை வைத்து கணக்கிடப்படுகிறது. வெளிச்சத்தில் வல்லமை இருக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. சங்கீதம் 19 அதிகாரம் 1 வசனம். இப்போ 2ஆம் வானத்தை பற்றி படிக்கலாம். பொல்லாத ஆவிகள் வாசம் செய்யும் இடம் 2வது வானம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிட பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6 அதிகாரம் 12வது வசனம். இருளின் ராஜ்யத்தில் வாழ்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சூரிய சந்திர நட்சத்திரங்களை எதிர்மறையாக உபயோகிக்கிறார்கள். வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் துன்மார்க்க ஆவிகள் இருளின் ராஜ்யத்தில் வாழ்கிறவர்கள் மூலம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிறது. ஆண்டவராகிய தேவன் அவருடையவர்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆவிகளுக்கு மனிதருக்கு இயற்கை சக்திகளுக்கு மேலாக ஆளுகை செய்ய பயிற்சி செய்ய வேண்டும் என விரும்புகிறார். உதாரணம், தானியேல் தீர்க்கதரிசி ஜெபித்த போது தேவன் பதில் அனுப்பினார். முதல் நாளிலே தேவன் பதில் அனுப்பிவிட்டார். 21 நாட்களுக்கு பிறகுதான் பதிலை தானியேல் பெற்றுக்கொண்டார். பதிலை தடை செய்தது பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10 அதிகாரம் 19வது வசனம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிருஷ்டிப்பின் ஒவ்வொரு கிரியையிலும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் இந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்த முடியும். வேதாகமத்தில் தேவ மனிதர்கள் சிருஷ்டிப்பின் மீது அதிகாரத்தை உபயோகித்ததை பார்க்கிறோம். உதாரணமாக, எகிப்தின் மீது தனக்கு ஆண்டவர் கொடுத்த வல்லமையை மோசே வெளிப்படுத்தினார் என்று யாத்திராகமம் 10 அதிகாரம் 12 முதல் 22 அதிகாரங்களில் வாசிக்கிறோம். மோசே எகிப்து தேசத்தின் மேல் தன் கோலை நீட்டினார். விடியற்காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினார். எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எகிப்திற்கு வேலை செய்யவில்லை. உதாரணமாக 2வது, எலியா கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறக்கினார். சர்வாங்க தகன பலி, விறகுகள், கற்கள், மண் யாவையும் பட்சித்தது. வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 21 முதல் 40 வசனம் வரை. உதாரணம் 3வது உதாரணம் தெபோரால் நியாயாதிபதிகள் 5 அதிகாரம் 18 முதல் 20 வசனம் வரை. தெபோரால் பெண்ணாக இருந்தும் நட்சத்திரங்கள் என்ன செய்ய வேண்டுமென கட்டளை கொடுத்தார். நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. உதாரணம் 4, ஏசாயா 38 அதிகாரம் 8வது வசனம். கடியாரத்தில் இறங்கியிருந்த சூரிய சாயை 10 பாகை திரும்பிற்று. உதாரணம் 5, யோசுவா 10 அதிகாரம் 12வது வசனம். யோசுவா சூரியன் தரித்து நிற்க கட்டளையிட்டார். சூரியனும் அப்படியே நின்றது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அதிகாரத்தை உபயோகப்படுத்தி தேவனுடைய வல்லமையில் நிறைந்திருக்க நாம் செய்ய வேண்டியவை:
தாழ்மை மிக முக்கியமான ஆயுதம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 4-7 வசனம். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். கொலைசேயர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். கிறிஸ்து உங்களில் வாசமாய் இருக்கும்போது வான மண்டலங்களின் மீது அதிகாரம் செலுத்த முடியும். தேவன் சொல்லுகிறதை நீங்கள் சொல்ல வேண்டும். வானங்களுக்கு கட்டளையிடும்போது தேவன் சொல்லுகிறார் என அறிக்கை செய்ய வேண்டும். வானங்களுக்கு கட்டளையிடும்போது தேவன் சொல்லுகிறார் என அறிக்கை செய்ய வேண்டும். பலவந்தமான விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33-34 கூறப்பட்ட விசுவாசம். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலங்கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். பலவந்தமான விசுவாசத்துடன் அதிகாலையில் யுத்த ஜெபம் செய்யுங்கள். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தம்தான் வானத்தை அசைக்கும். ஜெபம் குறிப்பானதாக இருக்க வேண்டும். அதிகாலை ஜெபத்தில் குறிப்பாக கட்டளையிட வேண்டியவைகளை கட்டளையிட வேண்டும். இப்போ 3ஆம் வானத்தை பற்றி பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2-4 வசனம் வரை. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருடத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கேட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன். தேவனே அறிவார். பிதாவின் சிங்காசனம் உள்ள இடம் 3ஆம் வானம். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், துன்மார்க்க ஆவிகள் உங்களுக்கு எதிராக செயல்படுத்தும் ஒவ்வொரு சதி திட்டங்களையும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழித்து போடுங்கள். ஆசீர்வாதம் பெறுங்கள். தேங்க்யூ லார்ட்.